சாரி ஐயோ ரொம்ப செம்மையா இருக்குண்ணா. அது பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் சென்னைக்கு. ஐயோ ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். இட்ஸ் மை வாட் வி கால் அந்த வெரி கிரேட்ஃபுல் அண்ணா. ஐயோ அர்ஜுன் தாஸ் சார் ரொம்ப ஸ்வீட் பர்சன், வெரி ஸ்வீட். லைக் he have given me many advices and he supports very well on sets. சாரி ஐயோ ரொம்ப ஹாப்பிண்ணா, ரொம்ப ஹாப்பி. அது ஒரு ஆதிக் சார் டைரக்ஷன், அஜித் சார் பையன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் இப்போ பார்க்கணும்ண்ணா. இப்போ பார்க்கணும். ஆமாம் இப்போ டேடி என்னோட அம்மா இப்போ ஷோல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபௌசன் மலேசியால இருந்து வந்திருக்கேன். தலை ஃபேனு. சும்மா ஒரு தலைப்படத்தோட ஃபீலும் வைப்பும் கிடைக்கணுங்கிறதுக்காக மலேசியால இருந்து வந்திருக்கோம். நேற்று நைட்டு வந்தோம், இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம். 1 டே தான். படத்துக்கு மட்டும்தான் வந்தோம், வைப் எடுக்கிறதுக்காக வந்தோம். படம் நல்ல சம்பவமா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட்ல இப்படி ஒரு நல்ல படம் கிடைக்கும்னு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ள டிக்கெட் கிடைக்கல, ஆனா வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா கிளம்ப வேண்டியதுதான். அடுத்த மலேசியால போய் ஷோவா பாக்குறேன்னா படம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு, வண்டர்ஃபுல். ஏன்னா விடாமுயற்சிக்கு நான் வந்துட்டேன், உங்களுக்கே நல்லா தெரியும். படத்துக்கு வந்தேன், நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் சொன்னாங்க. அந்த படமும் நல்லா இருந்துச்சு, இது அதுக்கும் மேல நல்லா இருந்துச்சு. மங்காத்தா வில்லா அதுக்கும் மேல கலர் காம்பினேஷன் நல்லா கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. கலர்ஸ்லாம் இந்த ட்ரெஸ் கோடு, அர்ஜுன் தாஸ் போட்ட ட்ரெஸ்ஸு, நம்ம தலை ஏகே போட்ட ட்ரெஸ்ஸு கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி சாங் சீக்வன்ஸு, படத்தில் நிறையா சாங் சீக்வன்ஸு, ஃப்ளாஷ்பேக்லாம் நிறையா வந்து கரெக்டாக ரொம்ப ஷார்ட் ரொம்ப லெங்க்தியாக ட்ரெக்கியாக போகாமல் நல்லா கரெக்டாக ஒரு பார்த்தா அப்படியே அசர்ற மாதிரியே பக்கா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மியூசிக்கு ஜிவி சிட்டாப்ல வண்டர்ஃபுல்லு. நம்ம கிங்ஸ்லி வந்திருக்காப்ல ஷார்ட்டு, அந்த கிங்ஸ்லியோட டான்ஸ் தான் செம கும்முன்னு இருக்கும் அந்த படத்தில். நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைஞ்சு திரும்ப கிளம்பிடலாம் மலேசியாவுக்கு. நல்லா இருந்துச்சு படம். செம்மனா ஒரு நம்ம விடாமுயற்சி பார்க்கும்போது நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஐ மீன் நம்ம தலைக்கு வந்து எனிமையா இருக்கிறது, வில்லனா இருந்தது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துரும். ஆனால் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கூட அந்த நெகட்டிவ் வைபே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், ஒரு நல்ல காம்பினேஷன், ஒரு யங் ஜெனரேஷனுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரமட்டமாக ஆக்காம, ஒரு ஒரு மட்டமாக ஆக்காம அந்த ஹீரோ கிளாஸ்ல ஒரு நல்ல காம்பினேஷன் கொடுத்த ஆதிக்கு கரெக்டாக செதுக்கியிருக்கு அப்படி படத்தை. நல்ல ஒரு ஃபிளாஷ்பேக் கனெக்ஷனு. த்ரிஷாவும் சிம்ரானும் வந்திருக்காங்க. அதில் 2 பேரும் காம்பினேஷன் ஒரே சீன்ல ஒரே ஃப்ரேம்ல போட்டது அவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லா. 2 பேரும் அவ்வளோ யங்கா இருந்தாங்க படத்துல, நேரடியாகவும் யங்கா தான் இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபிளாஷ்பேக், ரொம்ப வந்து இதா இல்லாம ஒரு ஃபேமிலி பார்க்குற மூவியா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல கரெக்டா இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா எல்லாமே கரெக்டா கொண்டு வந்தாங்க. அந்த மியூசிக்கு அந்த சீனுக்கு தாழ்ந்தாப்புல கொண்டு வந்து அந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வைப்பா போச்சுண்ணா. எதுவுமே லைக் சீட்ல உட்காந்து படம் பார்க்குற மாதிரியே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் குத்து டான்ஸ் போடுற மாதிரியே இருந்துச்சு. அதான் போட்டேன் உள்ள உட்காந்து. 100% சாட்டிஸ்ஃபைடு, 100% திருப்தி. இனி அடுத்த ஷோ இருந்துச்சுனாக்கா பார்த்துட்டு திரும்ப கிளம்பிடுவோம், இல்லைன்னா அப்படியே கிளம்பி மலேசியால கண்டினியூவா படத்தை போட்டு பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். வண்டர்ஃபுல். ஹாப்பி பர்த்டே ஏகே. வண்டர்ஃபுல். நீங்க இப்பதானே கேட்டு போனீங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. எனக்கு கம்ப்ளீட்டா மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்ப்ளீட் சம்பவம், கம்ப்ளீட் பேக்கேஜ். இது ஃபேன் பாய் சம்பவம் தான். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஜிவிபி அவரோட பார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. அர்ஜுன் தான் சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க.
100% ஃபன் கேரண்டி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் கேட்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. ரெண்டு பேருமே நல்லா டஃப் கொடுத்து பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி ஆப்வியஸ்லி. She's giving negative review bro. படம் சூப்பரா இருக்கு bro. தரமா இருக்கு படம். தல ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கரமான ஒரு ட்ரீட். எல்லாரும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க செகண்ட் ஹாஃப்லாம். சோ வேற லெவல் படம். அர்ஜுன் தாஸ்லாம் சுமார் தான் ப்ரோ. அஜித் தூக்கி சாப்பிட்டாரு எல்லாரும். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா. அதெல்லாம் செம்ம ஜாலியா இருந்துச்சு. அது காமிச்சிருக்க வேணாம்னு தோணுச்சு ட்ரெய்லர்ல. மற்றபடி சூப்பர் படம். செகண்ட் ஹாஃப் தியேட்டர் ட்ரீட் ஃபேன்ஸுக்குலாம். எப்படி நண்பா செம்மையா இருந்தது. எனக்கு அக்லிதான் உண்மையா பிடிச்சிருந்தது. படம் கொஸ்டினே பண்ண முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே ஃபீல் படத்தையும் என்ஜாய் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃபைட் சீன்ல அசத்திட்டாரு தலை. நல்லா பண்ணாரு. காமெடியா சிரிக்கிறது ஸ்டாப் பண்ண முடியல, அவ்வளோ காமெடியா இருந்துச்சு. இல்ல இப்ப ஆயிட்டேன். இப்ப பெங்களூர்ல இருந்துதான் வந்தேன், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் வந்து டபுள் ஆக்டர், அது இன்டர்வல்ல தான் தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபைட் சீன்ஸ், இப்போ டான்ஸ் ஸ்கில்ஸ், இது மியூசிக் எதுலயுமே குறைய சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சொல்லிக்காது. தரமான சம்பவம் ப்ரோ. வேற தரமா இருக்கு படம். வேற லெவல்ல இருக்குது. ரொம்ப சிறப்பான சம்பவம் ப்ரோ. ஐயோ அதெல்லாம் ட்விஸ்ட் ப்ரோ. சொல்லவே முடியாது ப்ரோ. எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க வாலி படம் பார்த்திருக்கீங்களா? நான்லாம் பிறகு முடியும் அந்த படம் நினைக்கிறேன். போய் பாருங்க ப்ரோ. வாலி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாம். நல்ல வைப் சார். கடைசியா ப்ளூபர்ஸ் போடுறாங்க சார், அத கூட வைப் தான், சரியான வைப். மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா சார். நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அர்ஜுன் தாஸ் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு சார், அதுவும் நல்லா இருந்துச்சு. இல்ல அவரோட ரோல் நல்லா பண்ணிருக்காரு. ரெண்டு பேருமே பேஸ் வாய்ஸ் அஜித் சாருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரோல சூப்பரா பண்ணிருக்காங்க சார். த்ரிஷா மேம் ஆஸ் யூஷுவல் அவங்க நல்லா அவங்களோட இதை பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எது வேணாலும் பரவாயில்லன்னு இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க. சிம்ரன் வந்துட்டு சிம்ரன் வர சீனே செம விசிலிங் மூமெண்டா தான் இருந்துச்சு. அவங்க ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க, ஹைப் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 9. டிராகன்ல